Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு தரமான கண்டென்ட் தான் பார்க்க போறீங்க. சோ நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ KTM வந்து RC380 BS3 தான் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்போ லைவா பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க போறோம். சோ வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சோ இவ்வளவு நாளுக்கு அப்புறமா தேடி கண்டுபிடிச்ச ஒரு RC390 BS3 உங்களுக்காக ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன். சோ வீடியோ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். Insta மெடிக்கல டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா போற அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா வண்டி அவ்வளவு ஸ்பீடா போகும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டில் தான் பார்க்கணும் உங்களை. ஏன்னா பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சரி வராது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பெக் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அந்த RC390 BS3 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 373cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் சிஸ்டம். ஸோ ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். KTM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 or 5 செகண்ட்ஸ் விட்டாலே பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிரும். ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து உங்களுக்கு 43 bhp பவர் அண்ட் 39 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மிஷின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த சைடு நம்ம நண்பர்கள் வடக்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த BS3 RC390 வச்சு ஒரு பவர் மான்ஸ்டர்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம சேனலில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா BS3 390 டியூக்கை வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஒரு தரமான வீடியோவாக இருக்கும் அது. ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்லாம் பார்ப்போங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நியூ லுக் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க RC390க்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓல்டு லுக். இந்த 2 கண் ப்ளஸ் இந்த லிப்ஸு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப பழைய வண்டிங்க இது. ரொம்ப பழைய வண்டி. அந்த வண்டியில் ஒரு ஃபன்னான விஷயத்தை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. டயர் தான் மாற்றிருக்காங்க. ஸோ டயர் எல்லா வண்டியும் தேஞ்சால் மாற்றுறது தானடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 120 செக்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 180 செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. தெரியுதா? ஸோ உங்களுக்கு ஜூமிங்கில் தான் காமிக்கணுமா? தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. 180 ஓகே 180 செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. இதனால் எதுவும் வண்டிக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஸோ உங்களுக்கு டாப் எண்ட் வந்து ரெடியூஸ் ஆகலாம், மைலேஜ் வந்து ட்ராப் ஆகலாம். அதுவும் இல்லாமல் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைனா ஒன் சைடு தேயலாம். அதுவும் இல்லாமல் ஒரு பம்பில் ஏதாவது விட்றீங்க அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக வருங்க. ஸோ டயர் மட்டும் ஸ்டாக் டயரை மாற்றாதீங்க. உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா ஒரு டென்ஸ், அதாவது 140னா 150 மாற்றிக்கோங்க. டேரெக்டாக 200 தான் குதிக்காதீங்க. ஜஸ்ட் ரொம்ப பழைய வண்டி ஊருக்குள்ளே மட்டும் ஓட்டுறது அப்படிங்கிறனால ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து 180 செக்ஷன் போட்டிருக்காரு. வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இது ஃபஸ்ட்டு இந்த RC390 பார்க்கும்போது எனக்கு இது வந்து சீட்னே தெரியாதுங்க. சும்மா நார்மலாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பில்லியன் சீட்டே இது தானா. எனக்கு ஃபன்னாக இருக்கும் அப்போலாம் கேட்கும்போது. அந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பேயிங்க. ஸோ 18 தான் எதிர்பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் தான் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்க போகுது. இருங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு போவோம். வா, சவுண்டை கேட்டிங்களா? தரமாக இருக்கா? ஐ வெயிட்டிங் கைஸ். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு கத்த போகிறேன்னு தெரியல. டாப் எண்ட் ஓட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓரளவு நார்மல் ஸ்பீடு தான் போகிறேன். ஏன்னா சேஃப்டி முக்கியம். பிகிலு எப்போ என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க எந்த வண்டி ஓட்டினாலும், சரியா? ஏன்னா வாழ்க்கையில் சேஃப்டி தான் முக்கியம். லைஃப் போணுச்சுன்னா திரும்பி கிடைக்காது. சீர்றாங்க. தெரியுதா பவரு? நம்ம 390 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா பயங்கர பவராக இருக்கும். இது டியூக்கு அதுக்கு மேலே பவராக இருக்கும். இது RC வேறு, உங்களுக்கு தெரியும், ஏரோடைனமிக் பாடி. ஸோ பவருக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வண்டின்னு வந்துட்டாலே அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். ஓகே லெட்ஸ் கோ. யூட்டன் அடிப்போம், போவோம். சவுண்டு தான் அல்ட்டி. இந்த ரா பவர் ஃபீல் தெரியுது எக்ஸாஸ்ட் நோட்டில். தலைவன் சீரை ரெடியாக இருக்கான், வந்துக்கிட்டே இருக்காங்க நேரத்துக்கு. ஃப்ரீ ஆகிடுச்சு கைஸ். டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். சேஃப்டி முக்கியம். போவோமா? கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து ஒட்டாமல் இருந்தால் 120 140 ப்ளஸ் போயிடும். வேற மாதிரி என்னடா அது
150+ அசால்ட்டாக போயிட்டு இருக்குங்க இந்நேரம். வா, அது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி R15 ஓட்டினா, அதை ஓட்டிட்டு இதை ஓட்டுறேன், வண்டி சீருது அப்படியே சடனாக ரீச் ஆகுதா, எனக்கே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பயங்கர பவர் கைஸ். இங்கே ஒரு யூட்டன் இருக்குது, யூட்டனை போட்டுருவோம். வா கைஸ், உங்களுக்காக வீடியோ தான் எடுக்கிறேன். ஏன்னா BS3 RC பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் போடல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ நம்ம சேனலில் போடுறது. ஸோ கண்டென்ட் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மீட்டர்லாம் ஓடி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி மறைச்சாச்சு. நான் மறைக்கலப்பா, ஓனரே மறைச்சி வச்சுருக்காரு. எங்கடா வந்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சமாக ஃப்ரீயாக விடுங்கடா. எப்படா நான் போகிறது? பாவுங்க, இந்த வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் உட்காந்துட்டாங்க, வேறு வழியே இல்லாமல். இவன் எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிரும்டா, நம்ம போய்ட்டு உட்காந்துப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் ரொம்ப நல்ல மனசுங்க இவங்க எல்லாத்துக்கும், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு வண்டி கொடுத்த எல்லாருமே ஒரு தெய்வனே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் எனக்கு இவ்வளோ வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டம் ஏன்னா வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம். டேய் என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? பா ஃப்ரீயாக விட்டாங்கடா, இருங்கடா அவங்க எல்லாத்தையும் முந்துறண்டா, இருங்கடா வரண்டா. டே 390 வச்சுட்டு வரண்டா, இருங்கடா. வந்துட்டேன்டா. வா லாஸ்ட்டு வயசாக வேறு இல்லையா? இங்கே குதிக்குங்க பயங்கரமாக. ஆனால் ஐயோ, RCயில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இதோட பின்னாடி ரியர் சாகா சார் தான். சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக ஓட்டலாம். அதான் எனக்கு RCயில் ரொம்பவே பிடிக்கும். வேறுமே குதிச்சு போகிறதே நல்லாயிருக்கும், தூக்கி விடும் ஆளை பின்னாடி. பவர் பார்ப்போமா? ஒரு கியர் டவுன் பண்ணோம்னா இந்த வண்டிலாம் சும்மா பறந்துடலாம். எத்தனை வண்டி நம்ம கிராஸ் பண்ணி வந்துச்சு. இப்போ பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம். நல்ல இன்சியல் புல் இருக்குங்க. 150லாம் அசால்ட்டாக வந்துடுது. ஆனால் எவ்வளோ போகுதுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோ பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள்கிட்ட ஏதாவது ரேரஸ்ட் பைக் இருந்துச்சுன்னா எனக்கு ரிவ்யூ தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வா என்கிளாஸ் போட்டு கிழிக்குதுங்க. நம்ம ப்ரோ எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. வெயிட் அங்கே ஒரு யூட்டனை போட்டுருவோம். எப்பா பயங்கர வின் காஸ்ட்டுங்க சத்தியமாக. ஆனால் 60 கியர் போட்டு புல் கிடைக்குதோ இல்லையோ, அந்த 3rd to 4th கியர் 5th கியர் வரைக்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்குது. நான் உங்களுக்கு வேணால் அங்கே யூட்டன் அடிச்சுட்டு திரும்பி நான் பவர் காமிக்கிறேன் ஒரு 4 கியர் வரைக்கும். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், மறந்துருவோம் அப்படியே. தி பிராண்ட் RC 390 KTM. இவனெல்லாம் அப்பயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சேல் பண்ண நிறுத்திட்டாங்க. தலைவெல்லாம் இருந்தானா அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த கதை தான். நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்தி ஒரு லுக் பார்க்கலான்னு பார்த்தேன். தலைவேனா இதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு வந்து இவனை பார்ப்போம் அப்படின்லாம் தெரியல. அதனால் ஹீட்டு பொறுத்த வரைக்கும் RC பயங்கர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபேர்டு பைக்கா, இன்ஜின்லேருந்து டேரெக்டாக காலுக்கு பயங்கர ஹீட் அடிக்கும். BS3 எப்படி இருக்குது பாருங்கள். ஓஹோ, இந்த பேய்க்கு நீங்கள் அடிமையா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அடிமைங்க. இங்கே பாருங்கள் KTM 390. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழட்டி வச்சுருக்கு. ஸோ அதனால் உண்மையாலுமே இது பேய் தாங்க. ராட்சசனை கையில் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்ல. வாங்கடா அங்கே ஒரு யூட்டன் இருக்குங்க, யூட்டன் அடிச்சிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 o'clock கிட்ட ஆகுது, 1 o'clock கிட்ட ஆகுது. இந்த வெயிலில் எனக்காக பைக்கை கொடுத்து அங்கே வெயிலில் அவங்க உட்காந்துருக்காங்க. சே மனசே கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். உங்கள்கிட்ட என்ன கேட்குறது, ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். அது ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள்கிட்ட நான் வசமாக ஓட்டிகிட்டு இருக்கேன்.
காய்ஸ் கீழே என்னன்னு தெரியுதா? வண்டியை கூல் பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப கொதிக்கிறான், கோவப்படுறான். அதான் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூல் பண்ணலான்னு சொல்லி கூல் பண்ணிட்டோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்ன பஞ்சாயத்து, வேறு ஒன்றும் கிடையாது. வண்டியெலாம் ரெடி பண்ணிவிட்டு ரோட்டில் விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தலைவனெல்லாம் கையில் பிடிக்க முடியாது, அந்தளவு ஒரு பவர் மான்ஸ்டர். கமான், இந்த ஏரியா தான் சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரோடு இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்தளவு ஒரு வெயில் இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரோட்டில் உங்களுக்கு சுத்தமாக வெயில் தெரியல, ஏன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது. சும்மாலுமே RC390 வந்து ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ பவருக்கு, ஏன்னா இன்னொரு வண்டி பக்கத்தில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட இனிஷியல் பவர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டியுமே கிடைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து எதுவும் ப்ராப்பராக எடுக்க முடியல. பட் எடுக்கிற கண்டென்ட்டே ப்ராப்பராக ஓரளவு மேனேஜ் பண்ணி எடுத்துட்றேன், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஒன்றே ஒன்று தான், எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. அடைக்கிறான் தலைவன், என்னங்கதான் தெரில. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். நம்மளாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ், பை பை.